ஹாய் கைஸ், ஒரு 100 days புஷ்அப் சேலஞ்ச் எடுக்கலான்னு இருக்கேன். இன்றைக்கி டே 1. ஆக்சுவலாக நான் அது நேற்றே ட்ரை பண்ணேன், நேற்றே எடுத்துட்டேன். ஆனால் நேற்று என்னால் அப்லோட் பண்ண முடியல. எல்லாம் முடிச்சுட்டு வரதுக்கே எனக்கு நைட்டு டைம் ஆகிடுச்சு. சரி அப்லோட் பண்ணலான்னு பார்த்தா ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. சரி இல்லைனா அடுத்தடுத்த நாள் அப்படியே கன்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக டே 1 முடிச்சிட்டேன். நான் கூட ஏதோ ரொம்ப டயர்டாக இருக்கும் அப்படிலாம் நினச்சேன். பட் முடிச்ச வாட்டி என்னையும் அறியாமல் ஏதோ ஒரு புத்துணர்ச்சி, ரொம்ப இதாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. பட் ரியல் கேமே இனிமேட்டு தான். ஏன்னா டே 1 ஓகே, டே 2 எவ்வளோ ஸ்ட்ரகிளாக இருக்க போகுதுன்னு எனக்கு தெரில. ஏன்னா நார்மலாக வலி இல்லை, ஆனால் அந்த டிஷர்ட் போடும் போதோ கழட்டும் போதோ அப்போ மட்டும் வலிச்சது. இன்றைக்கி டே 2 எந்த அளவுக்கு ஹார்டாக இருக்க போகுதுன்னு தெரில, பார்க்கலாம். டே 2 எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் ஃபைனலி ஒன்று சொல்லணுன்னா, நான் எந்த ஹெல்த் அட்வைஸரோ இல்லை ஜிம் ட்ரெயினரோ அப்படிலாம் இல்லை. நான் ரேண்டமாக யூடியூப்பில் பார்த்தேன், எனக்கு அது பிடிச்சிருந்துச்சி. சரி நம்மளும் அந்த சேலஞ்ச் எடுக்கலாம். நான் ஆல்ரெடி எடுத்திருக்கேன், 1 day or 2 day அவ்வளோதான், அதுக்கு மேலே அதை விட்டுருவேன். சரி ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி சும்மா பண்ணலாம், நம்ம என்ன பண்ணோன்றதை இது பண்ணி பார்க்கலாம். அதெல்லாம் இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது மேக்ஸிமம் அதை விட மாட்டோம், ஒரு கன்சிஸ்டன்சியாக பண்ணுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் இந்த சீரீஸே நான் ஆரம்பித்தேன். அதனால் நீங்களும் இந்த மாதிரி பண்ணுங்கள், இது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அதை மாதிரி ஏதோ ஒரு எக்ஸ்பர்ட் வீடியோ அது மாதிரி பார்த்துட்டு பண்ணுங்கள். எக்ஸசைஸ் ரொம்ப நல்லது. ஒரு மினிமம் உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ பண்ணிங்கன்னா ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஆக்சுவலாக எவ்வளோ கண்டென்ட் வீடியோ பண்ணிவிட்டேன், எனக்கு அப்போலாம் ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஆனால் டேரெக்டாக எந்த இதுவும் இல்லாமல் நானாக கேமராவில் பேசும்போது எனக்கு ரொம்ப இதாக இருக்குது. சரி ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.